ஸோ இதுக்கு முன்னாடி சங்கராந்தி வீடியோஸ் அண்டு இந்த நியூ இயர்னால் என்ன இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, சங்கராந்தினாலே சூரியன் வந்து ஒரு ராசிக்கு என்டர் ஆனாலே, இப்போ மேஷத்துக்கு சூரியன் வந்தால் மேஷ சங்கராந்தி, ரிஷபத்துக்கு சூரியன் வந்தால் ரிஷப சங்கராந்தி, மகரத்துக்கு சூரியன் வந்தால் மகர சங்கராந்தி, இப்படி தான் நம்ம சொன்னோம். ஸோ ஒவ்வொரு சங்கராந்தியாய் 30 days 30 degrees சூரியன் வந்து ட்ராவல் பண்ணுவார். அண்ட் ஒவ்வொரு 30 daysலேயும் சூரியன் சந்திரனுடைய ஒரே பாயிண்டில் இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து அமாவாசை, திரும்ப சந்திரன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி திரும்ப ஒரு 15 நாள் கழித்து அடுத்த சூரியனுக்கு 7 ராசி தள்ளி வந்துடுவார். ஸோ அது வந்து பௌர்ணமி. திரும்ப வந்து சூரியனும் சந்திரனும் சேர்றப்போ அடுத்த ராசியில் தான் சூரியன் அடுத்த ராசிக்கு பயிர்ந்துருவார். அடுத்த சங்கராந்தியாய் திரும்ப ஒரு அமாவாசை நடக்கும், திரும்ப ஒரு சங்கராந்தி நடந்து ஒரு சங்கராந்தி அமாவாசை, திரும்ப பௌர்ணமி, திரும்ப அடுத்த சங்கராந்தி அமாவாசை பௌர்ணமி, இப்படி மூவ்மெண்ட் இருக்கும். கேலண்டர் இப்படி வரும்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஆனால் நம்ம இந்த ராகு கேதுலாம் படிக்கிறப்போ நம்ம ராகு கேதுலாம் வீடியோஸில் என்ன பார்த்தோன்னா, பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வருது. சந்திரன் தனியாக சூரியனை சுற்றுற மாதிரி எந்த ஒரு பாதையும் இல்லை. சந்திரன் வந்து பூமியை சுற்றிகிட்டே இருக்குது. ஸோ பூமி ஒரு ரவுண்ட் முடிக்கிறப்போ சந்திரனும் ஒரு ரவுண்ட் முடிச்சிடும். பட் 27 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் பூமியை தான் சுற்றின்னு வருது நம்ம பார்த்தோம். ஸோ ஏன் வந்து சங்கராந்தினா சூரியன் என்று ஆகிறத சொல்கிறோம், ஆனால் சூரியன் மூவ் ஆகலை, பூமி தான் வந்து சூரியனை சுற்றி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, ரிலேட்டிவ் மோஷன். ஸோ சூரியன் தான் வந்து பார்க்குறதுக்கு சூரியன் மூவ்மெண்ட் அப்பேரண்ட்டாக சூரியன் மூவ் ஆகிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் ஒரிஜினலாக பூமி தான் மூவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ எப்படின்னா, ட்ரெயினில் ஒரு பேசஞ்சர் உள்ளே போயிட்டுருக்கிறப்போ அப்பேரண்ட்டாக வந்து எதிர்க்க இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் பேக் சைடில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரிஜினல் மோஷன் ஆக்சுவலாக நம்ம ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர் தான் ஃபார்வர்ட் மூவ் ஆகிட்டுருப்பாங்க. பட் ரெண்டு மோஷன் இருக்கும். ஸோ ட்ரீஸ் எல்லாம் பேக்வேர்டில் வெளியில் இருக்கிறதெல்லாம் பின் சைடு மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரிஜினல் மூவ்மெண்ட் ட்ரெயின் தான் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பூமி தான் மூவ் ஆகிட்டுருக்கோம். பட் நம்ம அதை வந்து சூரியனுடைய சூரியன் மூவ் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இது வந்து அப்பேரண்ட் மோஷன் தான். ஸோ ரியலாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறது பூமி தான், சூரியனை சுற்றி மூவ் ஆகிட்டுருக்கோம். பட் சூரியனை சுற்றி மூவ் ஆகிறதுனால சூரியன் அப்பேரண்ட்லி சூரியன் மூவ் ஆகிறதா நம்ம எடுத்துப்போம். இப்போ எப்படி நம்ம பூமி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கார்த்தால ஈஸ்ட்டில் சூரியன் இருக்கும், மத்தியானம் நமக்கு மேலே டாப்பில் சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஈவினிங் வந்து வெஸ்ட்டில் சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூரியன் ஃபுல்லாக மூவ் ஆகி அஸ்தமாயிடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியன் உதயமாயிருக்கு, சூரியன் அஸ்தமனாயிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சூரியனுக்கு மூவ்மெண்ட்டே கிடையாது. நம்ம வந்து மூவ் ஆகிட்டே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பார்ட்டு சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது சூரியன் உதயமாயிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். சூரியன் அங்கே தான் இருப்பார். நம்ம சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறப்போ சூரியன் உதயமாயிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சூரியனுக்கு ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகி ஆப்போசிட்டில் போகிறப்போ சூரியன் அஸ்தமாயிட்டார், இனிமேல் அஸ்தமனம் ஆகிட்டார், கண்ணுக்கு தெரியலன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம சூரியன் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வெஸ்ட்டில் தான். இப்போ ஈவினிங் வந்து குழந்தைங்களை கேட்டோன்னா சூரியன் வெஸ்ட்டில் இருக்காருன்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். சூரியன் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டாருன்னு எல்லா குழந்தைங்களும் சொல்லுவோம். மத்தியானம் சூரியன் டாப்பில் இருக்காருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக சூரியன் மூவ் ஆகலை. நம்ம வந்து சூரியனை பார்த்து இருக்கிறப்போ நம்ம வந்து சூரியன் ஈஸ்ட்டில் இருக்கார், நம்ம சூரியனுக்கு ஆப்போசிட்டில் போகிறப்போ நம்ம சூரியன் வெஸ்ட்டில் இருக்காருன்னு சூரியனை தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம தான் மூவ் ஆகிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் ரெவல்யூஷன்லேயும் நம்ம தான் மூவ் ஆகிட்டுருக்கோம். பட் சூரியனை சுற்றி மூவ் ஆகிறதுனால நம்ம சூரியன் வந்து மேஷத்துக்கு வந்தார், சூரியன் வந்து மகரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய ஆர்பிட் தான் 365 days. பட் நம்ம சூரியனை சுற்றி மூவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதனால் சூரியனை நம்ம சொல்கிறோம் ரெஃபரன்ஸுக்கு ரிலேட்டிவ் மோஷன். ஸோ அந்த பேசஞ்சர் ட்ரெயின்குள்ளே இருக்கிறப்போ வெளியில் இருக்கிற ட்ரீ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு நம்ம பார்க்குற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவல் மோஷன் ட்ரெயின் தான் ஃபார்வர்டில் போயிட்டுருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தான் மூவ் ஆகிட்ருப்போம் இந்த ஜோடியாக்கில். பட் சூரியனை சுற்றி மூவ் ஆகிறதுனால சூரியன் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து சூரியன், மோஷன் வந்து நம்மளுடைய மோஷன். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால சுற்றி நடுவில் இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன்.